ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு இதெல்லாம் ஒரு படமா? ஓகே, பிஃபோர் தட் ஐம் ஜே அண்ட் வெல்கம் டு 2025 ஃபார் ஹேப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரிவ்யூ பண்ணுற போகிற படம் வந்து தமிழ் ஸ்கூல் பசங்க. எஸ், இந்த 2025ல முந்திக்கிட்டு நம்ம தான் படமாக வரணும்னு சொல்லி வந்தது தான் தமிழ் ஸ்கூல் பசங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் ரிவ்யூ ரிவ்யூக்கு போயிடலாமா? ரோஸ்டா? ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? ஓகே, மலேசியாவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது வீடு ப்ரொடக்ஷனோட வழங்குவது தான் இந்த தமிழ் ஸ்கூல் பசங்க. இப்படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக மிஸ்டர் தினேஷ்குமார் நடிக்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் அறிமுகமாகிற மிஸ் வித்யா லியானா, அப்புறம் பேபி கோபா, பென்ஜி, மலர்விழி, வீரசிங்கம், யஸ்மின் நடியா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் மிஸ்டர் தினேஷ்குமார் மற்றும் TS டாக்டர் விமலா பெருமாள். அண்ட் இப்படத்தோட கதை மற்றும் டைரக்ஷன் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷாங், அண்ட் மியூசிக் டைரக்ஷன் இஸ் பை நன் அதர் தேன் சமிஷன் மணிமாறன். பிஃபோர் வி ஜம்ப் இன் டு த ரிவ்யூ கைஸ், வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நன்றி சொன்னோம் ஃப்ரம் டீம் வேறு கதைகள். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு காலா ஸ்கிரீனிங் அழிந்துருந்தாங்க. அருமையான ஈவெண்ட், அழகாக சொன்னி அங்கே வந்து நிறையா டீமுக்கு வந்து இன்னைக்கு ரெக்கக்னேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஸ்கூல் மாணவர்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய காலா ஸ்கிரீனிங்காக இருந்துச்சு. இட் டுக் பிளேஸ் ஆன் 16th of January at GSC லாலாபோர்ட். அங்கே பார்த்து வந்து தான் நான் இப்போ சுட சுட ஒரு ரிவ்யூ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃப்கோர்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், அப்புறம் தென் யூ வில் நோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இதெல்லாம் ஒரு படமா? வணக்கம் டீச்சர், என் பேர் கேசவன். புது வாத்தியார் லப்போ டிவி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது நம்ம ஹீரோ மிஸ்டர் தினேஷ்குமார் வந்து ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு போடுறாரு. அங்கே வந்து அவரா புது டீச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே ஸ்கூலில் வந்து அவருக்கு கிளாஸ் அசைன் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, அவங்களோட கரண்ட் ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷனை பார்த்து அவர் ரொம்ப பிட்டி பண்ணி, அவர் வந்து அவுட் ஆஃப் த ஆர்டினரி ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் அப்ரோச் எடுக்கலான்னு முடிவு பண்ணி எடுக்கும் போது, அண்ட் அங்கங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஃப்ரம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, ஃப்ரம் பக்கத்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, அங்கங்கே ஒரு சவால் வருது அவருக்காக. ஒரு சிறந்த டீச்சராக அவர் திகழ்த்து நிற்கிறதுக்கு அவருக்கு நிறைய சவால் வருது. அந்த சவாலை தாண்டி எப்படி வந்து நிற்கிறாரு தான் இந்த ஹோல் கதையே. ஸோ சாரி கைஸ், இதுக்கு மேலே கூட சொன்னால் உங்களுக்கு கதையை புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதோட நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மற்ற விஷயத்தில் போய் பார்ப்போம், சரியா? இந்த மற்ற விஷயம் சொல்லும் போது நான் வேற எங்கே போங்க, கதையில் தான் இருக்கும். இந்த கதையில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஒரு தமிழ் பள்ளியில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு அழகாக காமிச்சிருக்காங்க. அங்கே நடக்கிற சிறு சிறு பாலிட்டிக்ஸ், சிறு விஷயங்கள், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட என்வாயரன்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சர்டன் சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற காலத்தில் கூட்டி போய் அங்கே விட்டுருச்சு. எனக்கு ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீலிங். நான் ஸ்கூலில் படிக்கும் போது என்ன தான் பண்ணியிருந்தோமே அப்படின்னு ஒரு ரீஃப்ரெஷ் மெமரி ப்ரீஸ் பேக் டு த லைஃப் தட் வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் முன்ன. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் சர்டன் திங்ஸ் நம்ம ஸ்கூலில் நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அது வந்து இங்கேயும் காமிச்சிருக்காங்க. லைக் ஐ செட் பிஃபோர், ஸ்கூலில் நடக்கிற சின்ன சின்ன பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, சில வேறுபாடாக செஞ்சு, அப்புறம் அந்த டியூஷன் கிளாஸஸ்லாம் இருக்க அது மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ ஃப்ரம் அ வியூவர்ஸ் பாயிண்ட், ஃப்ரம் அ பர்சன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் மூவி நியூட்ரலி, யூ குட் அண்டர்ஸ்டாண்ட், ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபியூ எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தமிழ் ஸ்கூல் பசங்க, இவங்க இது ஸ்கூல் பசங்க சொல்கிற மேலே, இந்த ஹோல் மூவி வாஸ் அபவுட் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அ டீச்சர். ஒரு டீச்சர் வித் அ ஜென்யூன் இன்டென்ட் டு டீச். அந்த மாதிரி ஒரு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படமே காமிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் லெஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸாக, இட்ஸ் மோர் ஆன் த டீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்கூலில் கொஞ்ச நேரம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது வந்து அழகாக வளவளவான பேசாமல் ப்ரீஃபாக அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த படம். ஒரு நல்ல கதைக்களம், ஒரு ரிலேட்டபிளான ஸ்டோரி தவிர்த்து இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா, ஆஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இஸ் த காஸ்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், மெயின் ஹீரோ வந்து மிஸ்டர் தினேஷ்குமார் இஸ் நாட் அ நியூ ஃபிகர் இன் தி இண்டஸ்ட்ரி. ரொம்ப நாள் நிறைய பல படத்துக்கு பார்த்துக்கிறோம், டிவி நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் தட் மிஸ்டர் தினேஷ்குமார் இஸ் அன் ஆக்டர் ஹூ டசன்ட் go against his natural way, which means he's a natural person. ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணுமோ அதை அழகாக அவர் பொர்ட்ரே பண்ணிட்டு போயிடாரு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, he doesn't go beyond
டு பிகம் அ டீச்சர். ஹி டசன்ட் ஓவர் ஆக்ட்லாம் பண்ணல. ஸோ ஹி வாஸ் அ நேச்சுரல் பர்சன். ஒரு நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தனால வி கேன் ரிலேட் திஸ் மூவி வெரி வெல். அவர் கூட வந்து நடித்தது தான் மிஸ்டர் பேபி கோபா. ஓகே, பேபி கோபா இஸ் த அல்டிமேட் ப்ளஸ் ஃபேக்டர் இந்த படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டைம்லி ஜோக்ஸ், அவரோட ப்ரெசன்ஸே லைட்டன் அப் த ஹோல் தேட்டர். நீங்கள் நம்மளாம் பாருங்கள், இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்போ பேபி கோபா வரும்போது நீங்கள் கண்டிப்பாக யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ஸ்மைலிங் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அட்மைரிங். இந்த படத்தில் வந்து இட்ஸ் நாட் என்டையர்லி ஜோக்ஸ், தே ஆர் இன்டென்ஸ் சீன்ஸ் அண்ட் திஸ் திங். பட் பேபி கோபாஸ் ப்ரெசன்ட் ஈவன் தோ ஒரு இன்டென்ஸ் சீனாக இருந்தாலும் ஹி டசன்ட் மேக் ரிடிகுலஸ் ஜோக்ஸ் ஓ வாட்ஸ் எவர். ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே ஃபீல் பண்ணால் இட் மேக்ஸ் த இன்டென்ஸான மூடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸான மூடை ஆக்குறது தான் அவரோட கேரக்டர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ வெரி வெல் நோன் ஆக்டர் இன் மலேசியா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 கொம்போக்காக நீ பார்க்கலாம். இவங்க 2 பேரை தவிர்த்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபீச்சர் ஃபிலிம்னா. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் வித்யா லியானா. ஓகே, இவங்க வந்து ஒரு ஃபீமேல் டீச்சராக அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த மூவியில் வந்து ஷீ ஸ்போக் வெரி லிட்டில், பட் அவங்க ஸ்மைலால் நிறையா விஷயம் கேப்டிவேட் பண்ணியிருக்காங்க. பட் தென் அகெயின் இந்த படத்தில் வந்து த ஃபோக்கஸ் வாஸ் மோர் ஆன் டு மிஸ்டர் தினேஷ் குமார் அண்ட் ஹவ் இஸ் டேக்கிங் இஷ்யூஸ் இந்த ஸ்கூல்னால த லவ் போர்ஷன் வந்து அவ்வளோ வராதனால. பட் ஸ்டில் இவங்க மிஸ் வித்யா லியானாக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துட்டு நல்லா அழகாக இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டருக்கு ரோல் அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 3 கேரக்டர் தவிர்த்து த மெயின் ஹைலைட் ஆஃப் த மூவி ஆர் த தமிழ் ஸ்கூல் பசங்க. எஸ், முக்கியமாக 1 நீளம் அந்த கிளாஸில் இருக்கிற மாணவர்கள் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஐநோ ஒரு சைல்டு காஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணி நடிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் இந்த படத்தில் த ப்ரொடக்ஷன் டீம் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் தோ தே ஆர் ஆக்வர்ட், தே ஆர் மேனேஜ் டு எக்ஸிக்யூட் இட் ஃப்ளாலெஸ்லி. சர்டன் விஷயம் வந்து அழகாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே மேனேஜ் டு கேப்சர் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் acting is not a big thing, but these children have done it very very well. So in the team கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூ கேன் would really enjoy how natural the children were acting and how these professional actors are complementing their acting. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, மியூசிக் அண்ட் ஸ்கோர். இந்த படத்தில் வந்து பிஜிஎம் வந்து அருமையாக இருந்தது. இவன் தோ சப்டலான சில இடத்துல வந்து சப்டலான மியூசிக் கொடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் யூனிக்காகவும் டைனமிக்காக இருந்ததுனால தான் வியூவர்ஸாக we could enjoy the movie. It was really nice because BGM was very very soothing and very very suitable at a lot of scenes. So இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சமிஷன் மணிமாறன் is a very famous and a very reputable music director in Malaysia, and he has brought us a lot of projects. Recently C for Cinta அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். And now for தமிழ் ஸ்கூல் பசங்க he has lent his hand to elevate the movie to the next level. Of course அவரோட பாடல்களும் நீங்கள் பார்த்தலாம் கொஞ்சம் வைரலாக ஆகிருந்துச்சு. So the songs were very nice and not all the songs were used in the movie, but promotion wise நிறையா பாட்டெல்லாம் பயிற்சிருக்காங்க, especially the song with Psycho Mantra. And நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து songs வந்து இங்கே வந்துதான் இருந்தோம். The flow of music and the background score was very nicely done, and of course thank you Mr. Samishan Marimaran for a very good experience that you have provided all of us. இந்த மாதிரி சொல்ல போச்சர் குடுக்குறீங்களே, இது அவங்க எதிர்காலத்தை பாதிக்காதா? பாசவா நீ நம்ம பாசல அட்ட நீ நேத்து வந்தவன் தேவையில்லாம என் வழியில குறுக்கிட்டுக்கிட்டு இருக்க. ஓகே கைஸ், இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இது நான் நெகட்டிவ்னு சொல்லலை, பட் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் போட்டிருந்தா இந்த படம் பார்க்குறது வந்து பயங்கரமாக அருமையாக இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு வாட் I've seen as upsetting or slight flaw in this movie. Okay, first thing நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட cinematography was good at certain parts. ஓகே, இந்த ஒரு எஸ்டேட் எப்படி அழகாக காமிக்கணும், ஸ்கூலோட ஆங்கிள் எப்படி அழகாக காமிக்கணும், அழகாக காமிச்சிருந்தாங்க. பட் there are certain parts that it really needs to elevate. ஏன் எலிவேட் பண்ணோன்னா, there is a drone shot of a night camp. ஆனால் அங்கே வந்து லைட்டிங்காக அவுட் ஆனதுனால அழகாக பதியல. ஸோ those kind of footages வந்து பைக்காமல் இருந்திருக்கலாம். பட் since it has been used, அது வந்து கொஞ்சம் ஃப்ளோவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ஓகே ஸோ சினிமாட்டோகிராஃபி சம்திங் தட் நீட் டு டூ. அசைட் ஃப்ரம் தேட் வந்து ஸ்டாரியில் வந்து தே ஹேவ் டச் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் aspects இன் தமிழ் ஸ்கூல். லைக் தமிழ் ஸ்கூலோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி, என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அதை டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கு க்ளோஷர் கொடுக்காம போயிட்டாங்க. விச் மீன்ஸ் தேர் வுட் பி, நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருந்தாலும் தேர் வுட் பி அ சீன் பற்றி சொல்ல, பட் தேர் வுட் பி சம்திங் தட் வந்து அவங்க டச் பண்ணியிருப்பாங்க. ஓகே இதை பற்றி பேசுவோன்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க, நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் இல்லாதனால லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஹேங்கிங்காக இருக்குது. அண்ட் வென் த லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேங்கிங் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஃபீல் லைக் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் வந்து ஆளை விட்டுருது. பட் அது தன் தட் the movie is good, but it's just that இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஃப்ளாஸ் இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் அழகாக பர்ஃபெக்ட் பண்ணியிருந்தா the movie would definitely be perfect. தமிழ் பள்ளி மூடுனா இன்னொரு தமிழ் பள்ளி திறக்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? எதையும் மாற்றணும்னு நினச்சேன், கடைசியாக எதுவுமே மாற்ற முடியாது, பாவி ஆகிட்டு. ஓகே காய்ஸ், இந்த படத்தில் அவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்னு பில்டப் பண்ண மாதிரி அவ்வளோ இல்லைங்க, அவ்வளோதான். ஓகே இந்த படம் இஸ் டெஃபினெட்லி என்ஜாயபிள் அண்ட் கண்டிப்பாக இட் இஸ் ரிலேட்டபிள். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஆல் ஆஃப் ஏஜஸ், உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்க இருந்தாலும் சரி, எல்லாருமே போய் தியேட்டரில் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். தமிழ் ஸ்கூல் பசங்க இஸ் ரிலீசிங் இன் சினிமாஸ் நேஷன் வைட் ஃப்ரம் 23rd of January 2025. ஓகே இந்த வருஷத்தோட மண்ணின் மைந்தரோட படைப்பான தமிழ் ஸ்கூல் பசங்க வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நல்லா இல்லாட்டியா வீடியோ ப்ரொடக்ஷனோட இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். தே ஆர் ரெடி டு லிசன் டு யுவர் ஃபீட்பேக் அண்ட் ரெடி டு இம்ப்ரூவ். கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ரொடக்ஷனில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நிறையா ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ சீரீஸ் ஓடிட்டுருக்கு, எல்லாமே பார்த்துருக்கீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தே ஹேவ் ஸ்பீர்ஹெடட் இன் இம்ப்ரூவிங் தியர் ஒர்க் ஓவர் டைம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், பி த ஜட்ஜ். நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டி நீங்கள் வந்து அவங்ககிட்டே நீங்கள் சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் ஆன் அவர் சோஷியல் மீடியா. இல்லை என்னாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா கீழே கொமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே guys, that's all for today, that's all for now. Make sure support local content and signing off from வேற கதைகள். இதெல்லாம் ஒரு படமா? நான் உங்கள் ஜே. ரோஸ்டா? ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா?